எனது கவி வாசிகளுக்கு வணக்கம். இந்த கவிதை கற்பையும் காமத்தையும் கடப்பன அல்ல. கற்பின் வாசலிலும் காமத்தின் கைப்பிடியிலும் தழுவலோடு தாவிச் செல்லும் கவிதை. இந்த கவிதை கற்பும் காமமும் நூலிழையில் முந்த விளைவதை காட்டும். கரம் பிடித்தவளின் கனவு கோட்டையை மீட்டுருவாக்கம் செய்யும் கவிதை. நினைவிருக்கிறதா அன்பே, நினைவிருக்கிறதா? இருளோடு இல்லறம் கடந்த அந்த இனிய நாள் நினைவிருக்கிறதா? குவித்த கையில் குடமொன்று ஏந்தி கம்பன் செய்த சூர்ப்ப நகையை கண்முன் நிறுத்தி பாத விரலை அன்றுதான் பார்ப்பது போல் பூமியில் கால் படாதவாறு பதுங்கி வந்தாயே, நினைவிருக்கிறதா? உன்னை கண்டு நான் எழுந்தபோது பயந்த உன் பட்டாடை கட்டுடலிலிருந்து கட்டவிழ்ந்ததே, நினைவிருக்கிறதா? ஆடைக்கு தெரிந்த அனுமானம் கூட என் அருமை காதலியே உனக்கில்லை என்றேனே, நினைவிருக்கிறதா? ஆடை நெய்தவனையும் அவனை படைத்தவனையும் திட்டி கழித்து ஆதாம் ஏவாளாய் அணிவகுத்தோமே, நினைவிருக்கிறதா? பரஸ்பர சூட்டில் பழுதடைந்த மின் கம்பம் போல் விட்டு விட்டு சினுங்கினாயே, நினைவிருக்கிறதா? ஓல குடிசையில உச்சிமட்டை ஓட்டையில பால் நிலா வெளிச்சம் பருகி இருவரும் பசியாறியது, நினைவிருக்கிறதா? கட்டுமான சுவருக்குள் இருவரும் ஆதி மனிதனாய் வீதி உலா வந்தோமே, நினைவிருக்கிறதா? வேங்கை மகனின் விரல்பட்டு தீயில் வெவ்வன புழுபோல் விதும்பி துடித்தாயே, நினைவிருக்கிறதா? அடுத்த கணமே அலிபாபா குகை போல் அடுக்கி கிடந்தாயே, நினைவிருக்கிறதா? காலை திமிழ் போல் திமிரிய உன் கட்டழகு கண்டு என் கண்கள் அவசரமாய் ஆடை உரித்ததே, நினைவிருக்கிறதா? போதும் என்ற மனமே பொன் செய்யும் அறிந்து போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற முதுமொழிக்கு முகம் சுளித்தாயே, நினைவிருக்கிறதா? கட்டில் எனும் போர்க்களத்தில் காவனை கரம் பிடிக்க இருவரும் நிராயுதபாணியாய் மூர்ச்சையாகி நின்றோமே, நினைவிருக்கிறதா? நீள வேண்டும் இரவு, கேட்க வேண்டும் பூபானம் என்று மறத்து போன உதட்டா மறந்து போய் சிரித்தாயே, நினைவிருக்கிறதா? நித்திரைக்கு நீத்திரையிட்ட உன் பட்டாடை பாதம் படிந்ததே, நினைவிருக்கிறதா? என்னவளே, இறுதிப்படுத்துகிறேன் இன்னொரு நினைவை. உன் பட்டு சேலைக்குள் என் பட்டு வேட்டி சிதம்பர ரகசியமாய்
சிக்குண்டதே நினைவிருக்கிறதா? உன் பட்டுச் சேலைக்குள் என் பட்டு வேட்டி சிதம்பர ரகசியமாய் சிக்குண்டதே நினைவிருக்கிறதா? நினைவுகளுடன் ஆரூர் கவி நா. முரளி. இப்படைப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் பகிருங்கள். இக்கவிதையை கடைசி வரையும் பாருங்கள். எல்லோருக்கும் பகிருங்கள். தொடர்ந்து ஆதரவு நல்குங்கள். நன்றிகளுடன் ஆரூர் கவி நா. முரளி. தமிழோடு நான், தமிழோடு நாம். நன்றி.